இன்றைக்கி நம்ம இந்த உலகமே பரபரப்பாக பேசப்பட்டு நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு வெப் சீரிஸ் எடுக்கிற அளவுக்கு ஒரு மோசமான க்ரைம் ஸ்டோரியோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 பார்க்கலன்னா லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை முதல்ல பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் இந்த கதையோட முழு ஸ்டோரியை உங்களுக்கு புரியும். அப்புறம் என்ன ப்ரோ, போலீஸ் கில்லரை ஃபைன் பண்ணி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவங்க பண்ணதும் ப்ரூவ் ஆகிருச்சு. அப்போ இதோட இந்த கேஸ் முடிஞ்சிருச்சான்னு கேட்டிங்கன்னா எஸ் கிரைம் ஃபேம், இதோட இந்த கேஸ் முடிஞ்சிருச்சு. சரி ஓகே ப்ரோ, அப்போ அசுந்தாவை கொலை செஞ்ச அந்த கில்லர் யார், எதுக்காக அசுந்தாவை கொலை செஞ்சுருக்கணும்னு கேட்டிங்கன்னா அந்த கில்லர் வேறு யாரும் இல்லை கிரைம் ஃபேம். அசுந்தாவை இவ்வளோ நாளாக ரொம்ப ஆசையாக அன்போட பாசத்தோட வளர்த்த ஒர்டேகாவும் அல்ஃபோன்ஸோவும் தான் அந்த கொலையை செஞ்சது. இந்த கேஸில் இப்படி ஒரு ட்விஸ்ட் இருக்குன்றதை நீங்கள் யாராச்சும் எதிர்பார்த்தீங்களா? சரி, எப்படி போலீஸால் ஒர்டேகா தான் இந்த கொலை செஞ்சாங்கன்னு கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்றதை பார்த்துருவோம். ஒர்டேகா அசுந்தா காணாமல் போன அன்னைக்கு என்ன ஆச்சுன்றத போலீஸ்கிட்ட சொன்னதுக்கப்புறம் போலீஸ் அசுந்தா காணாமல் போனதுக்கு அப்புறம் என்னாச்சுங்கிறத தெரிஞ்சுக்க அந்த வீட்டை சுற்றி இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணுறப்ப தான் போலீஸ்க்கு ஒரு மர்மமான விஷயம் தெரிய வருது. அதாவது அசுந்தா காணாமல் போன அன்னைக்கு சரியாக 6:20க்கு அசுந்தாவும் ஒர்டேகாவும் வேற ஒரு சிட்டிக்கு ட்ராவல் பண்ணிட்டு போனது அங்கே இருக்க பெட்ரோல் ஸ்டேஷனில் ரெக்கார்ட் ஆகியிருக்கு. ஆனால் ஒர்டேகாவும் நான் அசுந்தாவை வீட்டில் விட்டுட்டு தான் வெளியே போனேன்றதை போலீஸ்கிட்ட சொல்லியிருப்பாங்க இல்லையா? இதனால் போலீஸ்க்கு ஒர்டேகா மேலே லைட்டாக சந்தேகம் வர ஆரம்பிச்சிருக்கு. இதை பற்றி ஒர்டேகா கிட்ட கேட்குறப்போ இப்போ அவங்க ஏற்கனவே சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே மாற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, நான் முதல்ல அசுந்தாவை கூட்டிகிட்டு தான் என்னோட இன்னொரு வீட்டுக்கு போனேன். ஆனால் அப்படி அந்த வீட்டுக்கு போன அப்புறம் அசுந்தா என்கிட்ட அவளுக்கு ஹோம்ஒர்க் செய்ய வேண்டிய வேலை இருக்குன்றதை பற்றி சொன்னான். அதனால் வேறு வழி இல்லாமல் திரும்ப அசுந்தாவை வீட்டுக்கே ட்ராப் பண்ணிவிட்டு என்னோட இன்னொரு வீட்டுக்கு நான் கிளம்பிட்டேன். அப்படி என்னோட இன்னொரு வீட்டுக்கு போயிட்டு நான் திருப்பி வந்து பார்க்குறப்ப தான் அசுந்தா வீட்டில் இல்லைன்ற விஷயம் எனக்கு தெரிய வந்ததுன்னு சொல்லி போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் ஒர்டேகா இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணியும் போலீஸ்க்கு ஒர்டேகா மேலே இருந்த சந்தேகம் கொஞ்சம் கூட குறையல. அதனால் சாண்டியாகோவில் இருக்க 30க்கும் மேற்பட்ட சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணி பார்க்குறப்போ ஒர்டேகா சொன்ன மாதிரியான எந்த ஒரு விஷயமே நடக்கலைன்றது போலீஸ்க்கு தெரிய வருது. இதனால் ஒர்டேகாவை கூட்டிட்டு அவங்க அன்றைக்கி நைட்டு போனதாக சொன்ன இன்னொரு வீட்டை சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. போலீஸோட பார்வையில் அந்த வீடு ஒரு கிரைம் நடந்த இடமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதுனால ஒர்டேகா கிட்ட அந்த வீட்டில் எந்த ஒரு பொருளையும் டச் பண்ண வேணான்றதை சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் போலீஸ் அந்த வீட்டை கம்ப்ளீட்டாக சர்ச் பண்ணி பார்க்குறப்ப தான் அந்த வீட்டோட பாத்ரூமில் இருந்த டஸ்ட்பினில் ஒரு ஆரஞ்சு கலர் கயிறு இருக்கிறத நோட் பண்ணியிருக்காங்க. நான் இந்த வீடியோவோட ஆரம்பத்திலே ஒரு ஆரஞ்சு கலர் கயிறு மூலியமாக தான் இந்த ஒட்டுமொத்த கேஸுமே சால்வ் ஆக போகுதுன்னு சொன்னேன் இல்லையா? அதே கயிறு தான் இது. அப்படி டஸ்ட்பினில் ஆரஞ்சு கலர் கயிறு இருக்கிறத நோட் பண்ண போலீஸ் உடனே அந்த கயிறு எடுத்து பார்க்குறப்போ அசுந்தாவோட இறந்த உடலில் கட்டப்பட்டு இருந்த அதே கயிறு தான்றதை கன்ஃபார்ம் ஆகுது. இதை பற்றி ஒர்டேகா கிட்ட கேட்குறப்போ எனக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்க ஒர்டேகா. இதனால் ஏற்கனவே ஒர்டேகா மேலே லைட்டாக சந்தேகம் இருந்த போலீஸ்க்கு ஒர்டேகா இப்போ சொன்ன இந்த பதிலை கேட்டு கன்ஃபார்மே பண்ணுறாங்க. ஒர்டேகாவை அதே இடத்துல வச்சு போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க. சரி ப்ரோ, ஒர்டேகாவை அரெஸ்ட் பண்ணது என்னவோ ஓகே தான், ஆனால் எதுக்காக அல்ஃபோன்ஸோவை அடுத்த நாள் வச்சு அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அசுந்தாவும் அவங்க அம்மாவும் பக்கத்து சிட்டியில் இருக்க அந்த வீட்டுக்கு போன அடுத்த 30வது நிமிஷத்துலேயே கால் டாக்ஸியில் அல்ஃபோன்ஸோவும் ஃபாலோ பண்ணிட்டு போனதை அங்கே இருக்க சிசிடிவி கேமராவில் ரெக்கார்ட் ஆகியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அப்படி அவங்க போன அடுத்த 1 ஹவரில் ஒர்டேகாவும் அல்ஃபோன்ஸோவும் காரில் திரும்பி வரதுக்கான ஃபுட்டேஜுமே ரெக்கார்ட் ஆகியிருக்கு. ஆனால் அதில் என்ன ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்குன்னா, அந்த காரில் அசுந்தா மட்டும் இல்லை. ஸோ இதை வச்சு தான் அல்ஃபோன்ஸாவும் இந்த கேஸில் இன்வால்வ் ஆகியிருப்பாருன்றதை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க போலீஸ். அடுத்த நாளே அல்ஃபோன்ஸாவை அரெஸ்ட்டும் பண்ணுறாங்க. இப்படி இவங்க 2 பேரையுமே அரெஸ்ட் பண்ணப்பட்டு நிறைய இன்வெஸ்டிகேஷனை நடத்தின போலீஸ் 2015 ஜட்ஜ்மெண்ட்காக இவங்களை கோர்ட்டுக்கு கொண்டு வராங்க. நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், ஒரு கேஸில் இந்த பர்சன் தான் தப்பு செஞ்சாங்கன்றத போலீஸ் நிரூபிக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி போதுமான எவிடன்ஸ் போலீஸ்கிட்ட இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் கோர்ட் அதை அக்செப்ட் பண்ணிக்கும் இல்லையா? அதனால் ஒர்டேகாவும் அல்ஃபோன்ஸோவும் தான் இந்த குற்றவாளின்றதை நிரூபிக்க போலீஸ் மொத்தம் 4 முக்கியமான எவிடன்ஸை கோர்ட்டில் சப்மிட் பண்ணுறாங்க. அது என்ன எவிடன்ஸுன்றதை இப்போ பார்க்கலாம். எவிடன்ஸ் நம்பர் 1, ஆட்டோப்சி ரிப்போர்ட். அசுந்தாவோட ஆட்டோப்சி ரிப்போர்ட்டில் ஹை டோசேஜ் ஆஃப் லொராசிபம், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 27 மாத்திரை வரைக்கும் அசுந்தாக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா ஆட்டோப்சி ரிப்போர்ட் மூலயமா தெரிய வருது. லொராசிபம் அப்படிங்கிறது ஒர்டேகா ஒரு பெயின் கில்லர் டேப்லெட்டாக யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு மாத்திரை. அண்ட் இந்த டேப்லெட்டில் அசுந்தாவுக்கு அளவுக்கு அதிகமாக கொடுக்கப்பட்டிருந்ததுனால மூச்சு திணறி மூக்கில் இருந்து ரத்தம் வந்து தான் இறந்துருக்காங்கன்றதை போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. எவிடன்ஸ் நம்பர் 2, அப்நார்மல் ட்ரக் பர்ச்சேஸ். அசுந்தா
அசுந்தாவோட அப்பாவான அல்ஃபோன்சோ 170 டேப்லெட் கிட்ட ஒரு 10 வாரம் கேப்பில் வாங்கியிருக்கிறது போலீஸ்க்கு தெரிய வருது. இந்த அளவுக்கு டேப்லெட் எதுக்காக வாங்குனீங்கன்னு அல்ஃபோன்சோ கிட்ட கேட்குறப்போ அது ஒர்டேகாக்காக தான் வாங்கியிருக்கேன்றதை அல்ஃபோன்சோ சொன்னாலும் அதுக்காக 170 டேப்லெட் கிட்ட வாங்குறதுக்கான தேவை என்ன இருக்குன்ற கேள்விக்கு அல்ஃபோன்சோ கிட்ட எந்த ஒரு பதிலுமே இல்லை. அதனால் போலீஸ் இது அசுந்தாவை கொலை பண்ணுறதுக்காக தான் அவங்க வாங்கியிருக்காங்கன்றத எவிடன்ஸாக கோர்ட்டில் சப்மிட் பண்ணியிருக்காங்க. எவிடன்ஸ் நம்பர் 3 ஆரஞ்சு ரோப். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அசுந்தாவோட இறந்த உடலில் கட்டப்பட்டிருந்த அதே கயிறு தான் ஒர்டேகாவோட வீட்லேயும் கிடச்சிருக்கு. இது ஒரு முக்கியமான எவிடன்ஸாக கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. எவிடன்ஸ் நம்பர் 4 அசுந்தாஸ் டீச்சர்ஸ் அப்சர்வேஷன். இந்த கேஸோட ஒரு முக்கியமான எவிடன்ஸாக கூட இதை சொல்லலாம். அதாவது அசுந்தா கொலை செய்யப்படுறதுக்கு கரெக்டாக 1 மாதம் முன்னாடி ஸ்டடீஸ்லேயும் சரி அகாடமிக்ஸ்லேயும் சரி ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்த அசுந்தா லாஸ்ட் ஃபியூ வீக்ஸாக சரியாக நடக்க கூட முடியாமல் இருக்கிறத நோட்டீஸ் பண்ண அசுந்தாவோட டீச்சர் இதை பற்றி அசுந்தா கிட்ட கேட்குறப்போ, என் அம்மா எனக்கு அலர்ஜி வராமல் இருக்கிறதுக்காக ஒரு பேட் ஸ்மெல் வர மாதிரியான ஒரு ஒயிட் பவுடர் எனக்கு கொடுக்குறாங்க. அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நான் இந்த மாதிரி ஆகிட்டுறேன்றதை அசுந்தா அவங்க டீச்சர் கிட்ட சொல்லிருக்காங்க. ஸோ போலீஸ் இதையுமே ஒர்டேகா அசுந்தாவை கொலை செய்யப்படுறதுக்கு யூஸ் பண்ண ஒரு எவிடன்ஸாக கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. போலீஸ் ப்ரொவைட் பண்ண இந்த எல்லா எவிடன்ஸையுமே ஏற்றுக்கிட்ட கோர்ட் ஒர்டேகாக்கும் அல்ஃபோன்ஸுக்கும் 2015 அக்டோபரில் 18 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுக்குறாங்க. இது எல்லாமே சரி ப்ரோ, ஆனால் எதுக்காக அசுந்தாவை அவங்களோட அப்பமாவே கொலை செய்யணும்? கொலை பண்ணுற அளவுக்கு அசுந்தா என்ன தப்பு செஞ்சாங்கன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கேட்குற இதே கேள்வியை தான் அசுந்தாவோட பேரண்ட்ஸ்க்காக வாதாடின டிஃபென்ஸ் லாயருமே கோர்ட்டில் கேட்குறாங்க. இதுக்கான பதிலை கோர்ட்டில் ப்ராசிக்யூஷன் தரப்பு சொல்கிறப்ப தான் இந்த உலகத்தில் இப்படிலாம் கூட சில பேரால் நினைக்க முடியுமா நம்ம எல்லாரையுமே யோசிக்க வைக்குது. ஆல்சோ இதுக்கு ஆதாரமாக அசுந்தாவோட அம்மா படித்த ஸ்கூல், காலேஜ், லாயராக ப்ராக்டிஸ் பண்ண இடம்னு பல பேரை சாட்சிகளாக நிறுத்தி ஒரு சின்ன தியரியை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அந்த தியரி என்னன்னா, அசுந்தாவோட அம்மா நல்லவங்களா வெளியே தெரிஞ்சாலும் சந்தோஷப்படுறவங்கள பார்த்தா பொறாமப்படுற குணம் அவங்களுக்கு இருக்குன்றது தெரிய வருது. ஆரம்பத்தில் அசுந்தாவை அடாப்ட் பண்ணதுக்கப்புறம் அசுந்தாவோட அப்பா அம்மா 2 பேருமே அவளை ரொம்ப நல்லா தான் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. பட் வருஷங்கள் போக போக அவங்களுக்கு ஏற்கனவே இருந்த டிசீஸோட பாதிப்பும் அவங்களுக்கு இருந்திருக்கு. இதனால பல நாளாக தூங்க முடியாமல் இருந்த ஒர்டேகா அசுந்தாவை பார்க்குறப்போ அசுந்தா ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறத பார்த்து ஒர்டேகாவுக்கு ஒரு பொறாமை வர ஆரம்பிச்சிருக்கு. ஆல்சோ நம்மளுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நம்மளோட சொத்து எல்லாமே எங்கேருந்தோ வந்து அசுந்தாக்கே போய் சேர்ந்துட போதோ அப்படின்ற ஒரு பொறாமையும் பயமும் அவங்களுக்கு இருந்திருக்கு. இப்படியே நாட்கள் நகர நகர அசுந்தா மேலே இருந்த ஒரு பொறாமை அதிகமாகி ஒர்டேகாவே அசுந்தாவை கொலை பண்ணியிருக்கணும். அதே சமயம் அசுந்தா இறந்த அப்புறம் ஒர்டேகாவோட அக்கௌண்ட்ல இருந்து ஒரு பெரிய அமௌண்ட் அல்ஃபோன்ஸோக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கு. ஸோ இதில் இருந்து ஒரு வேளை அசுந்தாவை கொலை செய்யறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா அது மூலமாக ஒர்டேகா கிட்ட இருந்து ஃபைனான்ஷியலி ஹெல்ப் கிடைக்கும்னு அல்ஃபோன்ஸோ முடிவு பண்ணியிருப்பாரு. அண்ட் அதனால தான் அவருமே இதில் இன்வால்வ் ஆகியிருப்பாருன்றத ப்ராசிக்யூஷன் கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வெறும் தேரி தான் சொல்லப்பட்டாலும் போலீஸோட எவிடன்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால கோர்ட் அசுந்தாவோட அப்பா அம்மா 2 பேருக்குமே தண்டனை கொடுத்துருக்கு. இப்படி தண்டனை கொடுத்து சரியாக 5 வருஷத்துக்கு அப்புறம், அதாவது நவம்பர் 2020 அசுந்தாவோட அம்மா ஜெயிலே சூசைட் பண்ணி இறந்து போகிறாங்க. ஒருவேளை அசுந்தாவை சைனாவில் இருந்து அடாப்ட் பண்ணாமல் இருந்திருந்தாலே இந்நேரத்துக்கு இந்த உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் ரொம்ப சந்தோஷமாக அசுந்தா இருந்திருப்பாங்க. ஆனால் அடாப்ட் பண்ணுறோன்ற பேரில் அசுந்தாவோட பேரண்ட்ஸே அவங்கள கொலை செய்கிறதுன்றத இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க யாராலையுமே ஏற்றுக்க முடியாதுன்றத எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இதை பற்றின உங்களோட கருத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேலும் இது மாதிரியான கிரைம் த்ரில்லர் கேஸ் பற்றி தெரிஞ்சுக்க உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த சுவாரஸ்யமான கதையில் சந்திப்போம். அன்டில் தென்.